ராஜி பயங்கரமான ஒரு இடியாப்ப சிக்கல்ல சிக்கி இருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு பக்கம் கவின் அவங்கள வச்சு செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அந்த சின்னதா ஒரு கத்தி வாங்கி கொடுத்த பிரச்சனையில அங்க ஒரு பக்கம் அவங்க சிக்கி தவிக்கிறாங்க. ஏன்னா முரளி அப்படிங்கிறவங்க தான் அந்த கத்தி வாங்கி கொடுத்தாங்க அப்படிங்கிறதால அவங்கள தீபிகா மூலமா அரெஸ்ட் பண்ண வச்சாங்க அப்படிங்கிறதால முரளியோட ஃப்ரெண்டு சும்மா இருப்பாங்களா, அடிக்கடி பணம் கேட்டு தொந்தரவு பண்ணாங்க அப்படிங்கிறதால அவங்களுக்கு ஒரு பக்கம் பணம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் கவின் ராஜிக்கு எதிரான ஒரு வீடியோ அனுப்பி 50 லட்ச ரூபாய் பணம் கேட்டு மிரட்டிட்டு இருக்கிறாங்க. அதோட விடுறாங்களா அப்படின்னு சொன்னால் நம்ம விஜய் மல்லி அவங்கள ஃபாலோ பண்ணி போகிறாங்க. வீட்டில் இருந்து விஜய் மல்லியுமே தொடர்ந்து அவங்கள கேள்வி கேட்டுட்ருக்குறாங்க. இப்படி பல சிக்கலில் இப்போ ராஜி சிக்கி தவிக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு உறுதுணையாக இருக்கிறது அப்படிங்கிறது அவங்க ரகுவை மட்டும்தான் நம்பிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா ரகு தான் அவங்களுக்கு கூடவே இருந்து ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்து பார்த்து செய்கிறாங்க. ஆனால் அவங்கக்கிட்டே உண்மையை சொல்கிறாங்களா அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக இல்லை. ஆனால் ரகு அதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டாங்க. ஏன்னா கவின்கிட்ட ஏதோ ஒரு வசமான ஒரு ஆதாரம் சிக்கி இருக்குது அப்படிங்கிறத எப்படியாவது நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த ராஜியை எப்படியாச்சும் பணம் கேட்டு நாமளுமே மிரட்டலாம். அவங்கக்கிட்டேயுமே கோடிக்கணக்கில் பணம் இருக்குது, ஒரு பாதியாவது அடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ ரகு திட்டம் போடுறாங்க அப்படிங்கிறதால ரகு 2 பேரை அனுப்பி வைக்கிறாங்க. இப்போ ராஜி அந்த பணத்தை எடுத்துகிட்டு கவினை பார்க்க போகிறாங்க. கவினுமே இப்போ சென்னைக்கு வந்திருக்கிறாங்க. அவங்க ஃப்ரெண்டு வீட்டில் தான் தங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த இப்போ ராஜிக்கு அந்த லொக்கேஷனை சென்ட் பண்ணிடுறாங்க. ராஜியுமே காரில் வந்துட்டுருக்குறாங்க. ராஜியை ஃபாலோ பண்ணி ரகுவோட ஆட்களுமே போயிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா கவினை மடக்கி பிடிச்சிட்டாங்க, அந்த ஆதாரத்தை வாங்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் ரகு மிரட்டுறதுக்கு வாய்ப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு திட்டம் போடுறாங்க. போலீஸுமே கிட்டத்தட்ட கவினை நெருங்கி வராங்க அப்படிங்கிறதால நிச்சயமாக இந்த முறை கவின் சிக்கினாங்க அப்படின்னு சொன்னால் ஸ்டோரி வேறு லெவலில் சூப்பராக இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி ஏற்காட்டிலேயே கவின் தப்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஸ்டோரியை கொண்டு போனாங்க. தொடர்ந்து தப்பிக்க வச்சாங்க அப்படின்னு சொன்னால் பார்க்குற நமக்கு ரொம்ப ரொம்ப எரிச்சல் கொடுக்க தான் செய்யும். நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.